இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல தகப்பன். அவர் எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு நல்ல தகப்பன். நம்ம பாவம் செய்து மனம் திரும்பி வரும்போது, நீ பாவி, பக்கத்தில் வராத, நீ துரோகி, நான் இவ்வளோ சொன்னேன் கேட்கல, உன் இஷ்டப்படி போனல, எப்படி போ அப்படின்னு சொல்லலை, அணைத்து கொள்ளுகிறார். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரும்போது, அவன் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் ஆண்டவர் அணைத்து கொண்டு அவனை மன்னித்து அவனை ஆறுதல் படுத்துகிறார். இறங்குகிற ஒரு தகப்பன். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். எந்த தகப்பனும் தன்னுடைய மகன் தவற உணர்ந்து அறிக்கையிட்டுட்டா தன் தகப்பன் அவனை கட்டி பிடித்து கொள்கிறான். அதே மாதிரி தான் ஆண்டவரும் கூட. நீங்கள் உங்களுடைய பாவத்தை மறைக்க தான் வாழ்வடையாமல் போயிடுவீங்க. அது ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடும்போது ஒரு தகப்பனாக அணைத்து கொண்டு உங்களுக்கு இரக்கம் செய்வார். மகனே, நான் அவனை மன்னிச்சிட்டப்பான்னு சொல்லி உங்களை பிள்ளை என்று சொல்லி அன்போடு கூட அழைப்பார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்கான இயேசுவனை கொண்டு வர்றாங்க. அவனுடைய பாவத்து நிமித்தம் அந்த வியாதி அவனுக்கு, அதனால மரண படுக்கையில் இருக்கிறான். இயேசு என்னை மன்னிப்பாரோ, என்னை ஒதுக்கி தள்ளிடுவாரோன்னு பயப்படுகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், மகனேன்னு அழைக்கிறார். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினதுனால இயேசு அவனை மன்னித்து மகனேன்னு அழைத்து ஆறுதல் படுத்தினார், இரக்கம் காட்டினார். உங்களுக்கும் இறங்குகிற தகப்பன். நீ பாவின்னு தள்ள மாட்டார். இயேசுகிட்ட வாங்க, அவருடைய கைக்குள்ள வாங்க, அவர் உங்களை பிள்ளையாய் அணைத்து கொள்ளுவார். இருவரை பாவத்தில் சிற்றின்பத்தில் வாழ்ந்தது போதும். உங்கள் மேலே இரக்கமுள்ள தகப்பன். இருவரை கடந்த நாட்களெல்லாம் போகட்டும், இன்னிலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அதுக்கு தான் இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்து முடித்தார். அவருடைய ரத்தத்தை சிந்தினார். அவர் கையில் ஒப்பு கொடுக்குறீங்களா? தகப்பனே, இதோ நான் பாவம் செய்துட்டாப்பா, உங்களை விட்டு விலகி போயிட்டேன், என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு இரக்கம் காட்டுங்க, உங்களுடைய பாதபடியில் வருகிறேன் என்று இந்த மகன் இந்த மகள் உங்களுடைய சமூகத்தில் வர்றதுனால எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அவங்களை அணைத்து கொள்ளுங்கப்பா. மகனே, மகளே, நீ அழைத்து அவங்களை ஆறுதல் படுத்துங்கப்பா. பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. இன்றிலிருந்து அவங்க உங்களுடைய மகனாக மகளாய் வாழ கிருபை கொடும். ஆசீர்வதியும். என்னை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.